ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் சட்னி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 4 ஸ்பூன், கோலிகுண்டு சைஸ் புளி, 2 தக்காளி பழம், 1 கொத்து கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு பல். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு கடலப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஆல்ரெடி நான் வறுத்ததுனால ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிட்டேன். அதை எடுத்து நம்ம ஜாரில் மாற்றிடலாம். இப்போது தக்காளி பழம், நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழம் 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, கோலிகுண்டு சைஸ் புளி, காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் 4, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது தான். இது இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.